தீபாவளிக்கு எங்கன்னா புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? எங்க அப்பா ஏற்கனவே ட்ரெஸ் வாங்கி தந்துட்டாரு. போன எக்ஸாம் நான் ஈஸியா பண்ணிட்டேன். இந்த வாட்டி சயின்ஸ் பிராக்டிகல் இருக்கு. என்ன சயின்ஸ் ப்ராக்டிகல் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி எங்க அண்ணனுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நல்லது. கோடாக்ஸ் கோடாக்ஸ் ரெஸ்பெரட் எக்ஸ்ட்ராவே ஃப்ரீ 3 நாள் பிரச்சனை இனிமேல் இல்லை. கேர் ஃப்ரீ 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 எக்ஸ்ட்ராவே ஃப்ரீ ஃப்ரீ எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. என்னாச்சுடா? எதுக்கு அழற? பஸ்ல யாரோ ஒரு போர்க்கி என் மேல இங்க அடிச்சு கிண்டல் பண்றான். ஏய் வீட்டு கூட்டு போடா. டேய் எவன்டா அது? யாரா அது எங்க தங்கச்சி மேல இங்க ஊத்துனது? ஹீரோ வந்த நாய். டேய் பாடு. ஏய் யாரா அது? வெளியில வாடா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேனா? ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டேனா? விளையாடுறதுக்கு இது என்ன கிரவுண்டாடா? ஏய் வாடா வாடா. அட்டாடா அவனுக்கு. உட்கார வைடா. ஒட்டடி. முன்னொரு காலத்துல இந்துக்கள் பட்ட கஷ்டங்களை பார்த்து சிவபெருமான் பல விதமான திருவிளையாடல்களை நடத்தி பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. நம்ம மக்களை நல்வழிப்படுத்தி அவங்க வீரர்களாக வாழ பல வழிகளை சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு முறை மேல்லோகத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வந்துச்சு. 7 அடி உயரத்துல அசுரர்கள் பிரம்மாண்டமா இருப்பாங்க. தேவர்கள் அசுரர்களை எதுவும் பண்ண முடியல. அப்ப தேவர்கள் சிவபெருமான வேண்டாங்க. அப்ப பார்க்கடல்ல கடைஞ்ச நஞ்ச சிவபெருமானே சாப்பிட்டாரு. அப்போ சிவன் இறந்து போயிட்டாரா? இல்ல ராஜா, பரமசிவனை அழிக்கவே முடியாது. அங்கிருந்த பார்வதி தேவி அவரோட தொண்டையை அழுத்தி விஷத்தை நிப்பாட்டிட்டாங்க. அதை பார்த்த ஜனங்க திரு நீலகண்ட சந்திரமௌலீஸ்வரர்னு அவரை புகழ்ந்தாங்க. சிவபெருமான் ரொம்ப நல்லவராமா? தனக்காக மட்டுமே வாழ்றவன் மனுஷன், இந்த உலகத்தையே காப்பாத்துறவன் சந்திரமௌலி. வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லுமா? சிவபெருமானோட மகனான சுப்பிரமணியர் அவங்க அம்மாவான பார்வதி தேவிக்கு பெரிய கோட்டை கட்டி அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. நான் கூட பெரியவனானதும் உனக்காக பெரிய மாளிகை கட்டி தருவாமா. உனக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துப்பேன். உன்னை மகாராணி மாதிரி வச்சுப்பேம்மா. நீ கண்டிப்பா பெரிய ஆளா விட. அசோக், நீ என்னடா எங்க அம்மாக்கு வீடு கட்டுறது? உங்க அம்மாக்கு கட்டு போ. அசோக், ஏன்டா அப்படி பண்ண? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க அம்மா இறந்து போனோனே அப்பா உன்னை 2ஆம் தரமா கட்டிட்டாராம். அப்ப நான் மட்டும் தானே அவன் புள்ள? அவ அவங்க அம்மா புள்ள தானே? தப்பு ராஜா. ராமலட்சுமணன் கூட ஒரு தாய் வயித்துல பொறுக்கலடா. அண்ணன் தம்பிங்கன்னா அவங்களதான் உதாரணமா சொல்லுவாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி தாண்டா இருக்கணும். நீங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்க கூடாது. அதை என்னால தாய்க்க முடியாதுடா. அதை பார்த்து நான் செத்தே போயிடுவேன். அம்மா அம்மா அம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் அம்மா. உனக்கு இஷ்டமான ரெட்டை மாம்பழம் கொண்டு வந்திருக்கம்மா.
அம்மாவுக்கு எது பிடிக்கும்னு உனக்கு தான் ராஜா தெரியும். பழம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? சண்முகான தோட்டத்துல இருந்து திருடிட்டு வந்திருக்காமா. ஏண்டா திருட்டுத்தனமா பண்ற? இல்லம்மா. பொய் சொல்றாமா. பள்ளிக்கூடம் போகாம திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கான். உன் மேல சத்தியம் பண்ண சொல்லு இப்ப. சத்தியம் பண்றா? திருட்டுத்தனமா பண்ற? நீ எவ்வளவு பெரிய ஆளா வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தடா. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டியே. சொல்றா, இனிமே இப்படி பண்ணுவியா? சொல்லு. போடா. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. இனிமே என் முன்னாடி நிக்காத, போ. மளிகை கடைக்காரர் ஊறுகாய்க்கு மாங்காய் கேட்டாரு, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. சண்முகண்ணே, என்னம்மா? என் பெரிய பையன் இதை உங்க தோட்டத்துல இருந்து திருடிட்டு வந்துட்டான். மன்னிச்சிடுங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு இஷ்டம்னு கேட்டான், அதுக்கு என்ன எடுத்துக்கனதுக்கு? ஆஹா, நான் சும்மா எடுத்துக்க மாட்டேன், தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாமா. இன்னும் 4 பழம் பறிச்சுட்டு போடான்னு சொன்னேன். நானும் என் தம்பி மாதிரி ரெட்டை பழம்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, அதான் பறிச்சுட்டு போடான்னு சொன்னேன். சந்திரா, 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 கண்ணா, சந்திரா, சந்திரா. ஏன்டா ராஜா இப்படி செஞ்ச? சத்தியம் பண்ணுன்னு சொன்னப்போ பண்ணிருக்கலாம் இல்லையா? உண்மையை தவிர வேற எதுவும் நான் பேச மாட்டேம்மா. பாத்தீங்களா? அம்மா, அம்மா, சந்திரா, சந்திரா. அவங்க வந்துருவாங்க, நீ வாடா. தம்பி பாத்தீங்களா? ஏறுறா. ஏறுங்க, ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. எடுங்க, எடுங்க. சந்திரா, சந்திரா. அம்மா, அண்ணா. எங்க? அங்க, அங்க உள்ள. சந்திரா, சந்திரா. என் பையன் உள்ள இருக்கான். அம்மா, அம்மா, தம்பி, சந்திரா. அம்மா, அம்மா. டேய், டேய், குதிச்சா நீ செத்து போயிடுவா. அம்மா, பின்னாடி தம்பி. அவங்க வந்துருவாங்க. சந்திரா. ஐயோ. கடைசி படம் போகுது. போங்கம்மா, சீக்கிரம் போங்க. போங்கம்மா, போங்க, எழுந்துருங்க. என் பேரு மௌலி. சந்திரன். பாண்டியராஜ் சார், இவங்களோட சேர்த்து இது வரைக்கும் குறைஞ்ச கூலிக்கு அதான் நீங்க அடைக்கலம் கொடுத்த அகதிகளுடைய எண்ணிக்கை 3000க்கு மேல இருக்கும். அதான் எங்களை கூட தேங்க்யூ சார். அவனுங்க என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லு. சொல்றேன் சார். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இந்த ஊருக்குள்ள அனுமதி இல்லாம நுழைஞ்சிருக்கீங்க. நியாயமா பார்த்தா உங்களை வெளியே துரத்தணும். ஆனா பாண்டியராஜன் உங்க மேல பரிதாபப்படுறாரு. அதனாலதான் நாங்க கண்டுக்காம இருக்கோம். பேசாம இந்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு அவர் போடுறதை சாப்பிட்டுட்டு வாய முடிக்கிட்டு இருங்க.
வெத்து பேப்பர்ல கையெழுத்து எதுக்கு போடணும்? இது ரொம்ப அநியாயம். நாங்களும் படிச்சவங்க தான், எங்களுக்கு தெரியும். இங்க வேலை இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் படிச்சுக்கிறோம். நாங்க இதுல கையெழுத்து போட மாட்டோம். என் பையனை ஒண்ணும் செய்யாதீங்க. ஏய், பார்த்தல, எதிர்த்து நிக்கிறவன் சாக மாட்டான், பின்னாடி நிக்கிறவன் செத்துருவான். கப்பல்ல சரக்கு ஏத்துறது இறக்குறது என்னுடைய தொழில். அது வெளி உலகத்துக்கு. அது இல்லாம நம்பர் 2 பிசினஸ் ஒன்னு இருக்கு. அதுதான் இந்த பாண்டிய தூத்துக்குடிக்கே ராஜாவாக்கி இருக்கு. கடத்தல் பொருளை கப்பல் கரைக்கு வந்தப்புறம் இறக்குறது கஷ்டம். கண்ட நாய்க்கும் காசு கொடுக்கணும். அதனால கப்பல் கடல்ல இருக்கும் போதே சரக்கு கரைக்கு வந்துடணும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இல்லீகல் வியாபாரங்கிறதுனால ஆபத்து நிறையவே இருக்கும். சமயத்துல சண்டை கூட நடக்கலாம். அவங்கள பார்த்து பயந்தோ கஸ்டம்ஸ்க்கு பதறியோ சரக்கு அங்க விட்டுட்டு வரக்கூடாது. வெறும் கையை ஆட்டிக்கிட்டு வந்தா அங்க காப்பாத்திக்கிட்ட உங்க உயிர் இங்க போயிடும். இப்ப அவன் உயிரோட இருப்பானா இல்ல செத்துருப்பானா? செத்துருப்பானே. இவ்வளவு நேரம் எப்படின்னா இருப்பான்? ஆளு நேரம் க்ளோஸ் ஆயிருப்பானே. பந்தயம் எவ்வளவு? அவன் செத்துருப்பானே. என் பந்தயம் 500. என் பந்தயம் 800. 1000 ரூபாய் என் பந்தயம். என் பந்தயம் 1200. என் பந்தயம் 1500. கண்டிப்பா அவன் உயிரோட தான் இருப்பான். என் பந்தயம் 2000. டேய், தூக்குங்கடா. எனக்கு தெரியும்டா அவன் சாக மாட்டான்னு. அவனோட பாடி பாக்ஸ் ஆபீஸ். ஷிப்ல இருந்து சரக்கு இறக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு நாங்க வர்றதுக்குள்ள எங்க கண்ணுல படாம எப்படி போச்சு? நடு சமுத்திரத்துல அதை எங்கடா மறைச்சிங்க? சுறா மீன் மறுபடியும் பந்தயம். இந்த தடவை கடல்ல இறக்குனா அந்த சுறா மீன் முதல்ல அவன் தலையை திங்குமா இல்ல உடம்ப திங்குமா? வெத்துனுக்கிறதால முதல்ல உடம்ப தான் துண்ணும். அட மடையா, அந்த மீனுக்கு மண்டையில மூளை இருந்தா இவன் கிளாமரை பார்த்து அவன் தலையை தரடா திங்கும். இறக்குங்கடா அவனை. சொல்ல போறான்டா. சொல்லுமா. இப்பவே விட்டுட்டா உன் கதையோட முடிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உங்க மொத்த பேர் கதையும் முடிஞ்சிடும். ரத்த வாடையை கண்டா சுறாவுக்கு பைத்தியமே பிடிச்சிருண்டா.
அவனை மீன் சாப்பிட்டு இருந்தா கயிறு லைட்டா இருக்கணும்டா, ஆனா வெயிட்டா இருக்க. ஒருவேளை தண்ணி குடிச்சு குண்டா இருப்பானோ? டேய் சந்திரா, இந்த மௌலி எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்ணுவான்? தூக்குங்கடா. ஏய் அப்படிதான்டா, தள்ளுங்கடா, நல்லா தள்ளுங்கடா. டேய் நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கடா. போங்கடா போங்கடா. மௌலி இந்தாப்பா கொஞ்சம் நல்லது. தேங்க்ஸ் மாமா. நல்லா இருக்கியா? எனக்கு என்னடா குறைச்சல். ஏன்பா சந்திரா, உன்னை யாரோ பிடிச்சிட்டாங்களாமே? நம்மளால தான் காப்பாத்துறான். இவன் சாதாரண சந்திரன் இல்ல, எம்ஜி ராமச்சந்திரன். ஏய் வாய மூடுறா. உனக்கு ஒன்றும் ஆகலையே சந்திரா? அடியெல்லாம் ஒன்றும் பெருசா இல்ல மாமே. நம்ம சந்திரனை சொராக்கு ஏரியா போட்டாங்க. அது துண்டு துண்டா வெட்டிடுமே, எப்படி தப்பிச்ச தம்பி? அங்க என்ன நடந்ததுன்னா நான் சொல்றேன். அது ஆம்பளை சொரா இல்ல, பொம்பளை சொரா. அடச்சி, அது மட்டும் சும்மா விட்டுருமா? வேற என்ன செய்யும்? நம்மள பார்த்ததும் வேகத்துல சேல நழுவி விழ மேல போத்திக்க, நழுவி விழ மேல போத்திக்க. இதுக்கு என்ன சரியா போச்சு? அப்புறம் எங்க தின்ன போகுது? சொராவுக்கு சேலையா? அதுவும் நழுவி போகுமா? சொராக்கு மட்டும் இல்ல, உனக்கு தான். கடல் காத்து செல்லுன்னு அடிக்குது, டேஞ்சரு. கட்டையில போறவனே, மூஞ்சிய பாரு செத்த பண்ணி மாதிரி. நீங்க வாங்கடி, மரத்துக்கு புடவை கட்டினா கூட விட மாட்டானுங்க போல இருக்கு. செல்லம், என்னடா இன்னும் ஸ்கூலுக்கு போல? நீங்க சேஃபா வரணும்னு சாமி கிட்ட பூஜை பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை பேர் கண்ணு பட்டுச்சோ, திருஷ்டி சுத்தி போடணும். என்ன மாதிரி வீரனுக்கு அது ரொம்ப அவசியம். சுத்து. திருஷ்டி எடுக்க வேண்டியது பத்திரமா வந்த உங்களுக்கு இல்ல, உங்களை உயிரோட கூட்டிட்டு வந்தவருக்கு. கையை கட்டு. அவன் மட்டும் தான் ஆனா நாமளா என்ன வேஸ்டா? சொந்தானே என்னையே மதிக்கல, உங்களை எங்க மதிக்க போகுது? அது ஆமாடா. என்னன்னா இப்படி சொல்லிட்ட? இங்க எத்தனை பேர் இருந்தாலும் பாசம் அதிகம் இருக்கிறது உனக்கு தானே. நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ரெடியா இரு. கிளாஸ் வசரம் கூட இல்ல, என்ன பேச்சு பேசுற? இறங்குடா. வா சந்திரா வா. வா ஸ்ட்ராங்கா டீ போடு. ஜோ தரேன். சந்திரனுக்கு ஸ்பெஷல் டீ, மத்த எடுப்புகள்லாம் சாதா டீ. ஆறு போடுங்க. என்னடா இப்படி பேசிட்டு போறான்? இவன் டாமினேஷன் அதிகமாயிடுச்சுடா. டீ குடுக்குற பையன் கூட நமக்கு வேல்யூவேஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆமாமா, நல்ல பூந்தி லட்டு பண்ணி வச்சிருக்கலாம்ல. கட்டுப்படி ஆகாது மௌலி. கடையில இருக்கிற சாமான் எல்லாம் அவனே சாப்பிட்டு காலி பண்றான். ஆமா, பெரிய சரவண பவன் வச்சிருக்காரு எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு. எங்க அம்மாவுக்கு 2 பூரி 2 வடை பார்சல் எடுத்துக்கிறேன். 4 போண்டா ஒரு சம்சா மிச்சம் இருக்கு. அத நாய்க்கு கொடுத்தா அது கூட சாப்பிட மாட்டேங்குது. நீயே சாப்பிடு. நான் கிளம்புறேன். ஆமா, சார் எங்க கிளம்பிட்டாரு? டைம் தான். விடிகால 6ல இருந்து 9 வரையும் கஜேந்திர டியூட்டி, 9ல இருந்து 12 வரையும் ஊன் டியூட்டி, 12ல இருந்து 3 வரையும் ரெஸ்ட் டைம்.
எங்க அம்மா பாத்துக்கணும்ல. 3 மணிக்கு மறுபடியும் உன் டியூட்டி, ராத்திரி மறுபடியும் கஜேந்திர டியூட்டி. பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் இவரு. அப்படியே கவர்மெண்ட் மாதிரி நீ சம்பளம் தந்துட்டாலும் ரொம்ப அதிகமா பேசுற மாஸ்டர் டாக். என்ன பேச்சு பேசுது பாரு. இவனுக்கு இருக்கிற தில் மட்டும் நமக்கு இருந்திருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருப்போம்டா. அம்மா அம்மா நான் வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள நீ ஏன் வெளியே வந்த? வர வேணாம்னு சொன்னல, அதுல கண்ணு வேற தெரியாது. ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார சொன்னா. நான் எங்கடா வந்தேன்? வாசல்ல தானே இருக்கேன். இது வீடு, அது ரோடுன்னு உனக்கு தெரியுமாமா? ரோட்ல லாரி எல்லாம் போதுமா? வா. சந்திரா, அம்மா தம்பிய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாப்பா? உன் அன்பு அவங்கள காப்பாத்துப்பா. கண்டிப்பா ஒரு நாள் நீ அவங்கள பாப்ப. கஜேந்திரா, சென்னையில இருந்து அண்ணன் ஃபோன் பண்ணாரு. இந்த வாட்டி எம்எல்ஏ சீட்டு எனக்கு தான் சொன்னாரு. பக்கரிசாமி கிடைக்காம பாத்துக்கிறேன். தமிழ்நாடு முழுசும் நம்மள தானே சொல்லுங்க. இன்னும் 2-3 மாசத்துக்கு இந்த நம்பர் 2 பிசினஸ் நிப்பாட்டி வைங்க. கொலை குத்துன்னு எதுவும் என்கிட்ட வரக்கூடாது. பாத்துக்கிறேன். இந்த கதவை மூடி வை. பாக்குறவனுக்கு வெளியில இருக்க ஆபீஸ் மட்டும் தான் தெரியும். வணக்கம் சார். டேய், இவனுங்களை இங்க அடிக்கடி வர வேணாம்னு சொல்லு. சரிண்ணா. அப்புறம் இவங்க நம்ம கேங் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அண்ணன் தான் போயிட்டார்ல, வா. நீ அமைக்கல ஐயா, கொடுக்கறத வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஓ ஏண்டே, சோராமீனோட சண்டையெல்லாம் போட்டாமல்ல, போடாம என்ன பண்ணுவ? சரக்க விட்டுட்டு வந்தா இங்க நாங்க போட்டுருவோம்ல. அடி மோதி, அங்கிட்டு என்ன பார்வை? அமக்கல. எவ்வளோ வருஷமா இதே சம்பளம் கொடுப்பீங்க? எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். எதுக்குல? வந்து என் தங்கச்சி குத்த வச்சிட்டாளா? இல்லண்ணா. வைக்கலையா? சரி, வந்ததுக்கு அப்புறம் சொல்லு, வர்றேன். வந்து வேணுங்கிறது தர்றேன். கிளம்பு. நடுப்புல ஒரு வாட்டி பார்த்தேன்ல, குட்டி சும்மா கும்முன்னு இருந்தாலே. என்னாலே சவுண்டு, கையெல்லாம் முறுக்குற, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. சவணமால டேய், நான் பெரிய ஹீரோ நினைச்சிட்டியா? டேய் போடா, சொல்றேன்ல போடா. முதல்ல போடா, இங்க இருந்து போடா. டேய் சொல்லிட்டேன், நீ என்னடா பூசா பண்ண கேக்குற? அடிச்சேன்னா முதல்ல இங்க இருந்து போங்கடா. டேய் போடா சொல்றேன்ல, போடா, இடத்த காலி பண்ணு. போடா. டேய் உனக்கு சொல்லணுமா? போடா, இங்க இருந்து நின்னுட்டே இருக்கீங்க. டேய் சொல்லிட்டே இருக்க, புரியலையா உனக்கு? போடா போடா முதல்ல போ. டேய், கடல்ல கிடக்க கருவாடு நினைச்சியா? கஜால கண்டாந்துண்டமா அறுத்து வீசிடுவேன் கொய்யால. நீ எவ்வளவுதான் கத்தியும் அவன் கண்ணுல ஒரு பயம் தெரியலையே. நீ ஆம்பளைன்னா அந்த பவர் உன் கண்ணுல இருக்கணும். ஏண்டா உங்க அப்பா வீட்டு காசை கொடுத்து வச்ச மாதிரி அவங்ககிட்ட போய் எக்ஸ்ட்ரா பணம் கேக்குறேன்? ஏண்டா இவன் பெரிய ஹீரோ மாதிரி கையை முறுக்கிறதும் பல்ல கடிக்கிறதும், எங்க கிட்ட அந்த கையும் பல்லு இல்லையா? அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தோம் நமக்கு எதுக்கு அவ்வளவு ரோஷம்? நம்ம எதிர்த்து கேட்ட மட்டும் அவன் நல்லவன் ஆயிடுவானா? நம்ம ஆளுங்களாம் வெட்டி போட்டுருவானுங்கடா. என்ன அவசரம்னாலும் நாம தாண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும். அவன் என்ன சொன்னாலும் பொறுத்துட்டு இருக்கணுமா? நம்ம வாழ்க்கை பொட்டச்சிங்களோட கேவலமா இருக்குடா. மூடா, பொட்டச்சியோ நாயோ நம்ம உயிரோட இருக்கணும்னா அவங்க என்ன செஞ்சாலும் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளா இருந்தா என்னடா? உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஈழத்துல இருந்து வந்தது எதுக்குடா? இங்க சாவறதுக்கா? கிளம்புடா. வா. ஈவினிங் பப்புக்கு போலாமா? இல்ல சினிமாக்கு போலாம். என்ன யாரடி? நம்ம சந்தியா தானே? இல்லடி, வேற சரி யாரும். விடுடி. எங்க இருந்து கண்டுபிடிப்ப? நோ, கண்டுபிடிச்சு ஆகணும்.
கண்ணா பின்னான லீவ் போடுறது, பாய் ஃப்ரெண்டோட சுத்துறது. யார் கூட சுத்தினா நமக்கு என்னடி? ஹே இடியட், ரெட் ஹேண்டடா பிடிச்சு பிளாக்மெயில் பண்ணா வாரத்துக்கு ஒரு நாள் பார்ட்டி தான். நேரம் காலம் தெரியாதா? எங்களுக்கு இடைஞ்சல வந்து சேர்ந்துருக்கீங்க. வாட் ஹேப்பன்? என்னாச்சு? என்னையா தனியா ஒரு பொண்ணு பார்த்தா போதுமே, யார் என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா? என்ன உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன லுக்கு? இங்க நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. யோ பைத்தியமா நீ? நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கேன். என்னடி நீ அவளையே பாத்துட்டு இருக்க? செம்மையா இருக்காண்டி, அந்த ஹைட் பாரு, லைட் ஹவுஸ் மாதிரி. பழிஞ்சது போதும், வா போலாம். நீங்களாம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து என் உயிரை எடுத்தா அப்படி? அந்த ஈழத்திலிருந்து வந்த மக்கள் கல்கத்தாவில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. விவரத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யோ நிறைய பணம் புடிங்கிட்ட நீ. இந்த கல்கத்தா கன்னியாகுமரின்னு கதை சொல்லி இருக்கிறியே தவிர வேலைக்கே ஆக மாட்டேங்கிற நீ. இனி அது என் வேலை இல்ல. என் சீட்டுக்கு வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா. புது அப்ளிகேஷன் எழுதி அந்த அம்மாட்ட கொடுங்க. போங்க போங்க. என்னடி நேத்து பார்க்ல பார்த்தோன்னு நினைச்சு ஓ இதயம் துடிக்குது போல இருக்கு. சிச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சுடி. அவ யாரோ எங்க இருக்கானோ, மறுபடியும் எப்ப வருவா? ஏய் இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் சிரிச்சிக்கினே போ. அங்கேயும் இதயம் துடிச்சிருக்குடி, அதனாலதான் அவனே வந்துட்டான். என்ன வேணும்? இத நீங்க கொஞ்சம் டைரக்டா ஆபீஸ்க்கு லவ் லெட்டர் கொண்டு வந்துட்டாடி. ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுக்குறீங்க? இந்த மேட்டர்லாம் இங்க வேண்டாம், வெளிய வச்சுக்கலாம். ஏய் சம்திங் கேக்குறடா மாமா, சம்திங். கவர்மெண்ட் ஆபீஸ்ல வெட்டினா தாண்டா வேலை நடக்கும். ஃப்ரீயா வேண்டாம், பணம் எவ்வளவுனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் தேவல். என்ன பேசுறீங்க நீங்க? I said just get up. Out. எங்க ஆள்கிட்ட பேசுறதுக்கு கூச்சமா இருந்தா எவ்வளவு வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க, மேட்டர் நான் செட்டில் பண்ணிடுறேன். Get out. ஓ ஆளு ரொம்ப ஃபாஸ்டடி, புரோக்கரை வச்சு டைரக்டா மேட்டருக்கே வந்துட்டான் பாரு. பக்கிரிசாமி, பக்கிரிசாமி. ஏதோ மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தேன்ப்பா. எனக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது. நான் என்ன செஞ்சிட்டேன்? முதல்ல பஞ்சாயத்து சேர்மனாக இருந்தேன், இப்போ மந்திரியாக ஆக்கியிருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்ன இருக்கு அனுபவிக்க? இன்னைக்கு பாருங்க, டெல்லியிலேருந்து நம்ம பார்ட்டியோட மாநில இன்சார்ஜ் ராகேஷ் சர்மா ஐயா வந்திருக்காங்க. ஏன்பா பக்கிரிசாமி, இந்த வாட்டியும் நீ தேர்தலில் போட்டியிட்டு நம்ம பார்ட்டியை ஜெயிக்க வைடான்னு ஆர்டர் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் நிற்பேன். ஏன்னா இந்த தடவை பாண்டியராஜ் மாதிரி புது ஆளுங்களுக்கு சான்ஸ் தரணும்னு ஆசைப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் என் ஆசீர்வாதம் உண்டு. நல்லா நடக்கட்டும். கட்சி மேலிடம் எது சொன்னாலும் கேட்கிற சாதாரண தொண்டன் தான். என்னென்ன நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு டிக்கெட் கொடுப்பாங்க? உங்களை போல தியாகி இல்லைன்னா இந்த மாதிரி பார்ட்டி எப்படி விளங்குங்கிற? நீங்க மட்டும் இல்லைன்னா போன தேர்தல் இந்த கட்சி ஜெயிச்சிருக்குமா? பேசாம இருங்க. எவனுக்கோ கொடுக்கணும் ஏன் சொல்றீங்க? யார் இந்த பாண்டியராஜ்? உங்கள மாதிரி கட்சிக்கு சேவை செஞ்சிருக்கானா? சொல்ல போனா இவன் உள்ளூராளே கிடையாது, எங்கேயோ இருந்து பஞ்சபலைக்கு வந்தவன். இவனுக்கு மட்டும் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா சேச்சே நாங்க எல்லாம் தீ குளிச்சே செத்துருவோம். ஆமா. என்னடா பேசுற? ஐயோ அம்மா என்ன சொல்றாங்களே? என்ன பண்றீங்க பாண்டியராஜ்? அவன் தான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம பேசிட்டான். சரி அதை விடுங்க. அதே வார்த்தையை நான் சொன்னா அடிச்சிருவீங்களா? நீ என்ன பருப்பா? ஐயோ அமைச்சரே ஆப்பிட்டானே. என்னங்க இது உங்க எதிரிலே கை நீட்டிட்டானே? क्या है पार्टी मीटिंग இல்ல மீன் கடையா? மினிஸ்டரியே போட்டு அடிக்கிற? தம்பி நீ என்ன அடிச்சத பார்ட்டி இன்சார்ஜ் நேர பாத்துட்டாரு. நாளைக்கு அவர் டெல்லிக்கு போய் பக்கிரிசாமியே அடிச்சுட்டானே, இந்த மாதிரி பொறுக்கி புறம்போக்கு மொள்ள மாறிக்கு சீட்டு தர முடியாதுன்னு சொன்னாருன்னு வை, அவரே அடிச்சிருக்கா. அடிப்பியா?
எவனா இருந்தா எனக்கு என்னடா? ஐயா உங்களையும் அடிச்சுட்டானா? ரவுடிங்களால அரசியல்ல ஒன்றும் புடுங்க முடியாதடா. என்ன பண்ணிட்டீங்க தம்பி? சார் சார் சார், ஏதோ சின்ன வயசு ரத்த சூடு தெரியாதனமா எல்லாரையும் அடிச்சிட்டாரு. மனசுல வச்சுக்காம மன்னிச்சு. அரசு என்ன பேசுறீங்க நீங்க? அவன் அடிச்சா நான் வாங்கிக்கணுமா? அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பார்ட்டி டிக்கெட் இல்ல, பார்ட்டி கொடிய கூட தொட விட மாட்டேன். முடிக்கிறேன், உன் கதையை முடிக்கிறேன். டெல்லியில ஆப்பு வச்சா இங்க சமாதி ஆயிடுவ. கதையை முடிச்சிடுவியாடா? அண்ணா, பாண்டியராஜ் பேசுறேன். அந்த ராகேஷ் சர்மா எனக்கு எம்எல்ஏ சீட் தரமாட்டேன்ட்டான். அவன் ஃபேமிலியோட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல டெல்லி போறது கிளம்பிட்டான். அவன் பாடி தான் அங்க போய் சேரணும். போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்கேன், பாரு. வேண்டாம் வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணாத. வேண்டாம் வேண்டாம். பேப்பர்ல தப்பா வந்திருக்கு. கொன்னது பயங்கரவாதிங்க இல்ல, இந்த புதுமுக அரசியல்வாதி. ராகேஷ் சர்மாவை நான் தாண்டா போட்டேன்னு அறிக்கையே கொடுத்தேன். பேண்ட்ல உச்சா போயிட்டு பிரஸ்காரனுங்க மாத்தி எழுதிட்டானுங்க. பக்கரிசாமி, நீ சொன்னதுதான் ரைட். ரவுடிசம் அரசியல்ல வேலைக்கே ஆகாது. நீலா பாய். கலெக்டர் ஆபீஸ்க்கு போங்க. சரிம்மா. ஏய் என்ன இது? யார் நீ? இறங்கியா? ஏய் போடா. ஏய் உட்காரு. ஏய் போடா. போடா. இப்ப சொல்லு, உன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்துறதுனால அவ்வளவு கேவலமாயிட்டேனா உனக்கு? அதுக்காக மூஞ்சிக்கு நேரா கத்திய காமிச்சா ஒத்துக்கோ நினைச்சியா? ஒத்துக்க வைப்பேன். வேலையை முடிக்காம உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன். எந்த பொண்ணு அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா. ச்சே, இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா வேண்டான்னு சொல்ற ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சீப்பா பேசிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்லம்மா, 10 பேர் முன்னாடி கேட்டா மானம் போயிடுமோன்னு டிராமா போட்டுட்டு இருக்கேன். இங்க அடிச்சு போட்டா ஆறுன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. டீல முடிச்சிடுவோம். எவ்வளவு வேணும்னு சொல்லு. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஏய், அப்ப ஓசிலியாவது சைடி. கொஞ்சம் கோஆபரேட் சைடி. நீ ஒத்துழைச்சனா 5 நிமிஷத்துல மேட்டர் முடிச்சிடலாம். என் பிரச்சனையை புரிஞ்சுக்கோ. நீயே பண்ணிடுறியா? நான் பண்ணணுமா? அதுக்கேண்டி வாய் திறக்கிற? அப்ப நாளைக்கு பண்ணிக்கலாம். நாளைக்கே வா. 12 வருஷமா உன் ஆஃபீஸை நான் தினம் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ஒருத்தனும் பார்க்க மாட்டேங்கிறான். சரி பொண்ணு நீயாவது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா 15 நாள் ஆச்சு அப்ளிகேஷன் கொடுத்து. ஏண்டி பார்க்க மாட்டேங்கிற? ஆக்சுவலி நீ கொடுத்தது அப்ளிகேஷனா? அப்படின்னா அதை நீ பார்க்கவே இல்லையா? சாரி, நீ எவ்வளவு வேணும்னு கேட்டத நான் லஞ்சம்னு நினைக்கல. அப்ப என்னதான் நினைச்ச? வேற ஏதேதோ நினைச்சிட்டேன். அப்ளிகேஷன்ல என்ன மேட்டர்? இந்த வாரம் முழுக்க உங்க அப்ளிகேஷன் வேலையா தான் இருந்தேன். உட்காருங்க. ஈழத்துல இருந்து இங்க வந்தவங்கள ராஜலட்சுமின்ற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்தும் அந்த பேர்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல உங்க அம்மா யாருன்னு தெரியல. டேக் a look. எங்க அம்மா அட்ரஸ் சொல்றீங்களா? இதுல அவங்களோட இப்ப இருக்க அட்ரஸ் இல்ல, ஆனா இந்தியால தான் எங்கேயோ இருக்காங்க. இந்த போட்டோ நான் எடுத்துக்கிட்டா?
என்னாச்சு சந்திரா? அம்மா போட்டோ காணும்டா. என்னது காணுமா? எங்க எங்கடா போட்ட? சரி நான் பஸ்ல போய் பார்க்கறேன்டா. அண்ணா கொஞ்சம் தள்ளுங்கண்ணே. அண்ணா கொஞ்சம் நகருண்ணே. பஸ்ல எல்லா இடத்துலயும் தேட்டடா, எங்கேயுமே கிடைக்கல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன்டா. அம்மா கிடைச்ச மாதிரி கிடைச்சு காணாம போயிட்டாங்க. சேச்சே அதை விடுறா. போட்டோ போனா என்ன, அம்மா கண்டிப்பா கிடைப்பாங்க, விடுறா. உன் அம்மா இல்லடா, என் அம்மா. என் ஒருத்தனுக்கு அம்மாடா. Bloody rascal. पितामहस्तर्पयामि प्रपितामहस्तर्पयामि चंद्रान् तर्पयामि पिण्डप्रदानं तर्पयामि. திதி கொடுத்தாச்சுமா? குமாரஸ்ய உத்தமகதி பிராப்திரஸ்து. அம்மா காசியில இருந்து கங்காஜலம் கொண்டு வந்திருக்கேன். இதை உங்க ஆத்துல வச்சிருந்தா உங்க பையனுக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கும். என்னடா கண்ணா, ஏன் முட்டை அடிச்சுக்கிட்ட? இன்னைக்கு சந்திரன் நினைவு நாள் இல்லையாம்மா? அண்ணன்னா அப்பாவுக்கு சமம். அதனால தான் நான் மொட்டை போட்டுக்கிட்டேன். அண்ணனுக்காக கங்காஜலம் வரவழைச்ச. ஜாக்கிரதை. நீ செத்துட்டேன்னு நம்ப வச்சாலும் 12 வருஷமா உன்னை அம்மா மனசுல இருந்து தூக்க முடியாம போயிட்டேன்டா. இனி கொலை பண்ணணும்னு முடிவெடுத்தா உங்க 2 பேருக்கு மத்தியில இருக்கிற பந்தத்தை கொலை பண்ணணும், பொண்ணை கொலை பண்ணணும். கொலை விழுண்டா. டெஃபினட்டா நடக்கும். ஏ பாசு, ஓன் டப்பாசு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஹாய். ஏய் போங்கடா போங்கடா. யாரா அந்த பொண்ணு? கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. நம்ம சந்திரன் ஃப்ரெண்டு. வணக்கங்க. எங்கால கொஞ்சம் சீரியஸ். நீ தான் கொஞ்சம் அப்படி இப்படி சோஷியலா இருக்கணும். மாமா நீ அவங்கள கொஞ்ச நேரம் உள்ள உட்கார வச்சுட்டு கடையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்க. கிண்டல் பண்ணாதீங்க, நான் அதுக்கெல்லாம் வரல. இங்க வெங்கடலட்சுமிங்கிறது யாரு? எங்க அம்மா தான். ஏம்மா என்னாச்சு? துபாயில இருந்து அவங்க அண்ணா அவங்கள ஒப்படைக்க சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரு. எங்க ஆபீஸ் சார்பா நாங்க உடனே அவங்களை அனுப்பி வைக்கணும். ஒரு வழியா அதிர்ஷ்டம் வந்திருக்கடா இவனுக்கு. வயசுக்கு மீறின வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இனிமே உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும்பா. அம்மா இந்த அக்கா தாமா சொன்னாங்க. வணக்கம் சொல்லுமா. கும்பிடுறேம்மா. ஐயோ, என் மேல உயிரியே வச்சிருக்கானே, எங்க இருக்கான்னு தெரியாம இவனோட சம்பாத்தியத்துல இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தேம்மா. அவரை பத்தி சொல்லி எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டேம்மா. இது என் டியூட்டி. நாளைக்கே நீங்க கிளம்பணும். ரெடி ஆயிருங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த கஜேந்திர விட்டாதானே? இங்கேயே அடிமையா வாழ்ந்து சாகணுமே தவிர அவன் வெளியே போக விட மாட்டான். எழுதினவ மாத்தி எழுதிட்டா. எங்க தலையெழுத்து அப்படி இருந்தா யாரால என்ன செய்ய முடியும்? கஜேந்திரனை நான் ஒத்துக்க வைக்கிறேன். நிஜமா? நிஜமா தம்பி? நீ சொன்ன அவன் கேட்பானா? சத்தியம் பண்ணு. உண்மையை தவிர வேற எதையும் இந்த சந்திரன் பேசவே மாட்டான். ஒத்துக்க வைக்கிறேம்மா. அவன் நல்லா காலை பிடிச்சிடுவான்ல, செம்மத்தையா உடம்ப பிடிச்சிடுவான். அந்த கழுத போயிட்டா இப்ப இந்த வேலையெல்லாம் எவன்லாம் செய்யறது? ஏண்ட நீ செய்வியா? நீ செய்வியா? நீயே என்ன ஹீரோ? நீ செய்வியால? அது மஜாவா இருக்குடா. என்னம்மா பிடிக்கிறடா டேய்.
மேல பொட்டாச்சி கணக்கா நல்லா தான் பிடிக்கிறேன். இப்ப கீழே எப்படி பிடிக்கிறான்னு பார்க்கலாமா? வா. சூப்பரா மசாஜ் பண்றடா. நீ மட்டும் லேடிஸா இருந்தா உன்னை பர்மனண்டா வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அவன் போலாம், பிடிச்சது போதும். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? பாட்டி நான் போயிட்டு வரேன். தாத்தா நல்லபடியா போயிட்டு வாடா போயிட்டு வரேன். சந்திரன் எங்க? உனக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காண்டா. சரி நான் போயிட்டு வரேன். டாடா. ஏய் சூர்யா, கைய நீட்றா. ஏன் மாஸ்டர் மறுபடியும் வர மாட்டேன்னு 2 போட போறீங்களா என்ன? உனக்கும் உங்க அம்மாவுக்கு ராஜா. பத்துமா மாஸ்டர்? என் கடையை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அடேங்கப்பா. இல்ல சூர்யா, ஜீப்ல ஏறு. வீட்டுக்கு போலாம் நீங்க தானே சொன்னீங்க. அது நேத்துல. ஏறு. அப்படின்னா அம்மா மாமா வீட்டுல விட்டுட்டு நான் வந்துடுறேண்ணா. தயவு பண்ணுங்கண்ணே. இல்லை, எங்களுக்கு காது குத்துறியா? ஏற்கனவே குத்தியாச்சுல. அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா. விட்டு அல்லோ. எங்கிருந்தோ அகதியா அனாதையா ஓடி வந்து உங்களை பொழைக்க வச்சது யாருல? பாண்டிராஜ். நீங்க வாழ்ந்தாலும் அவருக்காகத்தான் வாழணும், செத்தாலும் அவருக்காகத்தான் சாவணும். என் மாமா வந்தான், என் மச்சான் வந்தான், என் வப்பாட்டி வந்தான்னு ஊரை பார்க்க போவேன்னு நினைச்சா டாட்டா காட்டி வழி அனுப்ப நான் என்ன இடிச்சவா என்ன நினைச்சீங்களே? வெட்டி பொலி போட்டுருவேன். இங்கிருந்து ஓடி போகணும்னு எந்த நாய் நினைச்சாலும் இதுதான் கதி. இல்லை, இந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் அவன் போனான் கூட இதே இடத்துல தான் மக்கி போகணும். அவனை காப்பாத்தி இந்த கோட்டை தாண்டி உள்ள போனீங்க. சூர்யா, சூர்யா, சூர்யா சீக்கிரம் வாடா. அப்புறம் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடும்ல. இந்த நேரம் பார்த்து எங்கடா போயிட்ட? சூர்யா, நான் கூப்பிடுறது கேட்கலையா? கத்தி கத்தி தொண்டை வறண்டு போச்சுடா. எங்கடா இருக்க சூர்யா? மூச்சு வாங்குது. யாராவது என் சூர்யாவை பார்த்தா கொஞ்சம் கூப்பிடுங்கப்பா. அண்ணே, டீ கடைக்காரண்ணே, என் சூர்யா அங்க வந்தானா? என்னது இது, யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. சூர்யா, சூர்யாவை ஊருக்கு அனுப்புறதா சொன்னது போயிடா. காலையில வந்து வண்டியில ஏறுன்னா அவங்க அம்மாவை விட்டுட்டு வரேன்னு தான்டா சொன்னா. அதுக்கு கூட வீட்டுலடா இந்த எச்சக்கலை. எவன் கோட்டை தாண்டாலும் கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போனான்டா.
வேணாண்டா, நீ என் பேச்ச கல்றடி. அவனை விட்டுறா, அவன் போயிட்டான்டா. டேய் சந்திரா, டேய் அவன் ஒருத்தனோட போட்டான்டா. நாம ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ, அவனுங்க எல்லாரையும் கொன்னுடுவானுங்கடா. நாம பொறுத்துக்கிட்டு தான்டா போகணும். பொறுத்தது போதும். தர்மம் வாழ துன்பம் வீழ நன்மை சூழ எழும் சந்திரமௌலி. உள்ளூர் மாய அல்லோர் சாய நல்லோர் காக்கும் உயர் சந்திரமௌலி. சங்கு இன்றி சக்கரம் இன்றி சத்தியம் கொண்டு நிமிர் சந்திரமௌலி. கொடியோர் தலைகள் குலையாய் அணியும் நல் சந்திரமௌலியே. ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கடா. அண்ணனுக்காக கங்காஜலம் வரவழைச்ச. ஜாக்கிரதை. உயிருக்கு போராடுற நேரத்துல இந்த கலசம் கிடைச்சது எந்த புண்ணியமா போட்டு வச்சானோ.
என்னையா அந்த கஜேந்திரனை கொண்டுட்டியாமே? கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல வேலை செஞ்சிருக்க. அப்படியே என்னை ஏத்து நிக்கிறானே அந்த பாண்டி பையிலையும் போட்டு தள்ளிட்டு என்கிட்ட வா. இனிமே இல்லீகல் வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் சார், எங்களை விட்டுருங்க. உன் மூலமா இவ்வளவு வருமானம் வரும் தெரிஞ்சா எவன் பாவனை சும்மா சுத்த விடுவான்? கஜேந்திரன் போனா பாண்டியராஜ், பாண்டியராஜ் போனா போண்டிராஜ், ஆடு போனா குதிரை வரும். இது எல்லாத்தையும் விட என்கிட்ட வேலை செய்யறதுதான் பெட்டரு. என்ன சொல்றீங்க? என்னடா ஒரு சின்ன ரவுடியை போட்டு தள்ளிட்டு பெரிய சேகுவாரா மாதிரி ஃபீல் பண்ற? உன்ன மாதிரி லேபர் பசங்க எவங்கிட்டனா கை கட்டி தான் வேலை செஞ்சாகணும், வேற வழியே கிடையாது. ஹலோ, போயிட்டாங்களா? உங்க போலீஸ் அந்த பக்கம் எட்டி பார்க்க விடாத. ஏப்பா லீடரு, அந்த பாண்டியராஜ் உங்க குடிசையை பிரிச்சு போட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது லீகலா இல்லீகலான்னு போய் பாரு போ. ஒரு பொடியனை அடிச்சதுக்காக ஏன் ஆளே போட்டுருவீங்களா? ஏய், ஒருத்தன் கூட மிஞ்ச கூடாது. அத்தனை பிள்ளைங்களையும் வேன்ல ஏத்துன. பொழுது விடியறதுக்குள்ள அத்தனை பேர் கதையை முடிச்சாகணும். பெரிய பருப்பு மாதிரி எங்க மேலே கை வைக்கிறீங்களா? வேண்டாம்ப்பா, குழந்தைகளை விட்டுருங்க, அவங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அவங்க பாவப்பா, விட்டுருங்கப்பா. வேண்டாம். ஐயா, உங்க காலை பிடிச்சு கேச்சு கேட்கிறையா, என் குழந்தைய விட்டுருங்க. எவன் என்ன எதிர்த்தாலும் அவன் பிள்ளையோட தலை மண்ணுல விழும். உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பிள்ளை பாசம் இருந்தா நீங்க எல்லாம் சாகர வரைக்கும் அடிமையா என் காலில் விழுந்து கிடக்கணும். அவனை விடு. மௌலி என்ன ராகுல கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நான் முன்னாடியே சொன்னேன்ல, பாண்டியராஜை மறைச்சுக்காதீங்கன்னு. எவனாவது கேட்டீங்களா என் பேச்ச? நான் உங்களை மாதிரி அழ மாட்டேன். பாண்டியராஜ் அண்ணன் கூட சேர்ந்துக்க போறேன். குய்யால ஏன் மேல துப்பாத, துப்ப வேண்டிய இடத்துல துப்பு. ஏய், இவனை என்கிட்ட விடுறா, நான் பாத்துக்கிறேன். அங்க ஒரு நாதாரி தப்பிச்சு போறான் பாரு, அவனை போய் இப்படி போ. ஏய் வாடா, பாண்டியராஜ் சாரை மறைச்சுக்கிட்டீங்க, ஒரு பையன் உயிரோட வாழ முடியாது. அத்தனை பேரை தூக்கி உள்ள போடு, ஒரு பையன் தப்பிக்க கூடாது. உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஓடு, போடா. எங்களுக்கு பயமா இருக்கு. யாரும் பயப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில வராதீங்க, ஓகேவா? பாண்டியராஜ் சாரோட பகச்சிக்கிறீங்க. நாதாரி நந்துண்ணி பண்ணாட பரதேசிங்களா, தொலைச்சிடுவடா உங்களை. யாருகிட்ட? ஏய், அந்த குடிசையில 2 பசங்க இருக்க பாரு, அதுங்களை தூக்கிட்டு வரா. இந்த வேன் ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க. அந்த வேன்ல ஏத்திடலான்ட்டு. இந்த பயலுகளுக்கு இப்படி பண்ணாதானே புத்தி வரும். இவங்க இங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியலன்னு. எங்க அம்மா சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு. ஏ பழனிசாமி, நீ யாருங்க சொல்லுப்பா. சந்திரா, ஒரு குழந்தைய கூட என்னால காப்பாத்த முடியலடா. 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா, இந்த சாவு நம்மள பிரிச்சிருச்சேடா. நாம எப்பவுமே சேர்ந்திருப்போம்னு ஆசைப்பட்ட. டேய் சக்தி,
வெட்டுங்கடா. என்னடா ஆச்சு உனக்கு? டேய் கை கட்டி வாடுறத தவிர ஏழைங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொன்னல. இவன் போயிட்டான். இவன் இடத்துக்கு நீ போறியாடா? வேணாம், இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. உன் பின்னாடியே இருக்கிறேன், ஃபுல் சப்போர்ட்டும் பண்றேன். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. ஒரு அடி வேணும். ஒரு அடியா? ஒரே ஒரு அடி வேணும். இது போர்ட் ஏரியா. என்னோட இனம் பராரியா வாழ்ந்துட்டு இருந்த ஏரியா. இந்த இடத்துல தான் பல வருஷம் அடிமையா அலைஞ்சோம், அழுதோம், புலம்புனோம், கண்ணீரை குடிச்சு காத்த சாப்பிட்டு பட்னி கிடந்தோம். அந்த கண்ணீர் இன்னைக்கு ஆசிட் அடிச்சு உழைச்சா கொடுக்காததை உதச்சு வாங்குவோம். அவன் போனா இவன், இவன் போனா நான் போனா என் பொண்டாட்டி புள்ளன்னு எவனாவது அதிகாரம் பண்ண வந்தீங்க. ஏரியால இனி எந்த நாயும் கால வைக்க கூடாது. பக்கரிசாமி, வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விடமாட்டான். சிங்க கூட்டம் எழுந்தா கைய நெரிக்கும், விலங்கு தெரிக்கும். அதிகார வர்க்கத்துக்கு ஆப்பு வச்சாச்சு.
இனிமே ஓட்டு பொறுக்க எவனாவது கூட்டத்தோட இங்க வந்தா வங்க கடலே செங்கடலா மாறி ரத்தாறுதா ஓடும். புலியார் கண்ட புலியை போல பாய்ந்து சீரும் குணம் சந்திரமௌலி. கூட்டம் என்ன கோட்டை என்ன வேட்கையாடும் வெங்கை சந்திரமௌலி. மாசில்லாத மானம் காக்க வீரம் ஏந்தி தீயில் நடப்போம். போதி பார்க்க யாரும் வந்த ஜீவன் அழிப்போம். இன்னையிலிருந்து நம்ம எல்லாருக்கும் விடுதலை. ரவுடி பசங்களுக்கு பயந்த அரசியல்வாதிகளுக்கு சலாம் போட்ட காலம் மலையேறிடுச்சு. துப்பாக்கிக்கு பயந்த தோட்டாவுக்கு தொடநடுங்கி வாழ்ந்த கோழத்தனமான வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சாச்சு. இனி நாம தலை குனிஞ்சா அது மனைவிய முத்தமிடத்தா, அவமானத்தால இல்ல. தப்பு செஞ்சா மட்டும் கால்ல விழலாம், தப்பான ஆளுங்க முன்னாடி இல்ல. இனிமே உரிமை நம்மோடுது, உழைப்பு நம்மோடுது, பலனும் நம்மோடுது. இந்த போராட்டம் பலி கேட்டா எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் இருப்பேன். உங்க கண்ணீரை துடைக்கிற கையா இருப்பேன், பசிய தடிக்கிற உணவா இருப்பேன். போருன்னு வந்தா எதிரிய வெட்டி வீழ்த்துற கத்தியா இருப்பேன். உங்க அம்மா உன்னை தனக்காக வளர்க்கலடா, தமிழ் இனத்துக்காக வளர்த்திருக்காங்க. இனிமே நீ வெறும் சந்திர இல்லடா, சுட்ட இருக்கிற நெற்றிக்கண் படைத்த சந்திரமௌலின்னு முறுக்கடா மீசே. ஏழை வீட்டில் எரியும் தீபம் எங்கள் தெய்வமாம் சந்திரமௌலி. திக்கும் அச்சம் இன்றி தட்டி கேட்பார் சந்திரமௌலி. வீரம் கண்ணில் வேகம் கையில் தியாகம் நெஞ்சில் அவர் சந்திரமௌலி. ரவுடி என்ற சொல்லை கேட்டால் சீறி தாக்குவார். புலியார் கண்ட புலியை போல பாய்ந்து சீரும் குணம் சந்திரமௌலி. கூட்டம் என்ன கோட்டை என்ன வேட்கையாடும் வெங்கை சந்திரமௌலி. மாசில்லாத மானம் காக்க வீரம். அதை பார்த்த ஜனங்க திரு நீலகண்ட சந்திரமௌலீஸ்வரர்னு அவரை புகழ்ந்தாங்க. நீ கண்டிப்பா பெரியாள் அவடா சந்திரமௌலி. சார் 15 நாளா தூத்துக்குடி துறைமுகமே அல்லலப்படுது. கஜேந்திர மேல தாக்குதல், பாண்டிராஜ் மர்டர். இத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? சந்திரமௌலின்னு ஒரு புது லீடர் உருவாகி இருக்கார் இல்லையா, அவருக்கு உங்க சப்போர்ட் இருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க. உங்க கமெண்ட்? நடந்தது நடந்து போச்சு. பீகார்ல இருந்து ராஜ் பீகார் என்ன வரப்போறாருமே, அப்ப உங்க நிலைமை? அவங்க அம்மா புருஷனே வரட்டும், என்ன கட்டிடுவான் அப்படின்றாரு சார். What nonsense? What is this? Patient condition serious-ஆ இருக்கு, நடுவுல உங்க nuisance வேற. This is very irresponsible behavior. Please go back. Go back. எல்லாரையும் வெளிய நிப்பாட்டிட்டா அதை கட்டி கடை. அப்படியே முருகா, அந்த பாண்டி பைய செத்து போனா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். இப்ப தெரியுது, வயிறு எரியுது. என்ன அநியாயம்டா இது. முன்னாடி இலங்கைக்கார உதைக்கிறான், பின்னாடி பீகார்கார மிதிக்கிறான். 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். கமிங் டாக்டர் புகாரி. பிகாரி பிகாரி இல்ல, புகாரி. டாக்டர் புகாரி வந்திருக்காரு. போடாங்க உன்னை வெட்டி வெயில்ல போட. டாக்டரே, முதல்ல பேரை மாத்தி தொலைடா. சவுண்ட கேட்டாலே கிரவுண்ட் வெடிக்குதுடா இங்க. போடா, போய் தொலைடா. செக்ரட்டரி, ஐயா, 1 மாசம் வரைக்கும் என்னால நடக்க முடியாது, பேச முடியாது. ஐயா. என் பொண்டாட்டியோ பிள்ளையோ சிஎம்ஓ பிஎம்ஓ ஐயா, யார் போன் பண்ணாலும் கொடுக்காத. கோபால இருக்கேன்னு சொல்லி வச்சிரு. ஹலோ, பேர் சொல்லுங்க. சந்திரமௌலியா? சந்திரமௌலியா? வணக்கம் சார். என்ன சார், மினிஸ்டர் ஐயாவா? அவர் எப்போ மேல போவாருன்னு தெரியல சார். ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறதா கீழே வைக்கிறதா தெரியல சார். என்னது சார்? அப்படியா சார்? இருக்கிறேன் சார், வச்சிடறேன் சார். உங்க நேரம் நல்லா இருக்கு சார். என்னது? அவரே இங்க வர. என்னாச்சு சார்? நான் யாரா? மந்திரி ஐயா. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாராவது என்ன பார்க்க முடியுமா? அதனால தான் நான் வெளியே போறேன். சந்திரா, இவ்வளோ நாள் பாண்டியராஜ் கிட்ட மாமூல் கொடுத்துட்டு இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் இவங்க தான்.
சந்திரமௌலி, 2 செத்த பாம்பு அடிச்சிட்டு பெரிய டான் நினைச்சுக்காத. நீ டான் ஆக முடியாது, செத்தாலும் முடியாது. தொழிலாளி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தலைவனாகவே முடியாது. அங்க உட்காரணும்னா உன்ன மாதிரி கோட்டு போட்டிருக்க கூடாது. உடம்பு முழுக்க வெட்டு, குத்து, ரத்த காயங்கள் இருக்கணும். தலைவனாக உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ ஆக்கிரமிச்சிருக்கிற என் தம்பியோட இடத்தை நான் தட்டி பறிக்கிறதுக்கு நான் காலில் மாட்டிருக்கிற என்னோட செருப்பே போதும்டா. தோபார், ராஷ் பிஹாரி, பீகாரோட சிங்கம். ரவுடிசத்துல நீ ஒரு அறவே காடுடா. வெட்டுறதும் வெட்டு வாங்குறதும் உனக்கு தெரியாது. அதுக்கு தைரியம் இங்க இருக்கணும்டா, இங்க. பயத்துல நீ பின்னாடி போனப்பவே பாதி செத்துட்ட. இதுக்கு மேல என்னடா பெரிய சீன் போடுற? மொட்டை அடிச்சுட்டா பெரிய பாசா? முஞ்ச பாரு. நெஞ்சம் குமரி நன்மை கருதி நித்தம் சிதறி ரத்தம் கலரி ரக்கம் இல்லா ரக்கன் அழிய குடலை பிடுங்கி ஜீவன் ஒடுக்கி உடலை எரித்து சாம்பல் பூசும் புட்கிரம் கொண்ட சிவனும் இவனே. உடலை எரித்து சாம்பல் பூசும் சிவனும் இவனே. அமெரிக்கால இருக்கிற என் பொண்ணுக்கு உங்க ஊர்கான ரொம்ப பிடிக்கும். இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. 2 வகையான ஊர்காயும் கொஞ்சம் ஸ்வீட்டு வேணும். சரிங்க தம்பி. இந்தாங்கம்மா, 5000 அட்வான்ஸ். நாளைக்கு காலையில வரேன். பேலன்ஸை கொடுத்துட்டு சரக்கா வாங்கிக்கிறேன். அசோக், பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுக்க போறதா சொன்னியே, என்னாச்சுடா? சீக்கிரம் கிடைச்சிருமா? நாளன்னைக்கு 10,000 ரூபாய் வரும். தேவைப்பட்ட கட்டிடு. என் ஒருத்தியால கஷ்டப்பட முடியலடா. உன் வருமானமும் கூட சேர்ந்தா நல்லா இருக்கும். ஆமாம்மா, நான் செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. செய்யறேன். நம்ம லைஃபை மாறி போற அளவுக்கு செய்யறேன். நான் அந்த சந்திரமௌலி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஸ்பாட் வச்சா அவனோட வீக்னஸ்ல அவனை அடிச்சு ஓண்டிய வரவழைப்பேன். உங்களுக்கு அவனை கொல்லணும்னு இருக்கா இல்லையா? சான்ஸ் கிடைச்சா ஏன் சாகடிக்க மாட்டோம்? துண்டு துண்டா வெட்டி போட்டுருவோம். வர சொல்லு. ஏய் மொட்டை, ஏதாவது தப்பு நடந்தது ஓன் தலை இருக்காது. என் சைடுல நான் கிளியர். நீங்க பயந்து பின்வாங்காம இருக்கணும். ஏய், அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? கத்திக்கும் மொட்டைக்கும் உள்ள சம்பந்தம். சார் 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 ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. சார், உங்க அம்மாவோட அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு சார். எங்க? பக்கத்துல தான் சார். இந்தாங்க அட்ரஸ். சார் சார் பார்த்து சார், ஜாக்கிரதை.
டேய் ஆகாஷ், அண்ணன் எங்கடா? தெரியாது. ஃபோன் ஏதாவது பண்ணாரா? இல்ல. எங்க போயிருப்பான்? சொல்லுடா மச்சான், முன்னா பையா. சந்திரமௌலி செத்து போயிட்டான்னு நல்ல மேட்டர் சொல்ற மாமே. என்னடா பேச மாட்டேங்கிற? சொல்றா முன்னா. ஹலோ சந்திரமௌலி. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. எப்படி அடிபட்டுச்சு? ஆகாஷ் எங்க? மேல போயிருந்த? கன். வேண்டாம். போலாம் வா. வாம்மா வா, உனக்கு ஒரு சின்ன கதை சொல்லணுமே. அழகான ஒரு நாடு ஈழம். அந்த ஈழத்துல ஒரு மண் குடிசை. அந்த மண் குடிசையில ஒரு அம்மாவுக்கு பிறந்த புள்ள அசோக். நாய் மாதிரி வளர்ந்தவன் சந்திரா. தம்பி, அதிர்ஷ்டவசத்தால அந்த நாய் சந்திரமௌலி ஆச்சு. அசோக் ஆகாஷா மாறி அவங்கிட்டே வேலைக்கு சேர்ந்தான். தம்பி, எவன்டா உனக்கு தம்பி? எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் நீ புள்ள. எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடக்கூடாது. சின்னப்பிலிருந்து உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காது. கொன்னு போடலான்னு வெறி. அந்த கடுப்பு பெருசாயி நீ செத்து போயிட்டதா அம்மா கிட்ட பொய் சொல்லி நம்ப வச்ச. இந்த தடவை நீ நிஜமாவே சாகணும்னு தான் ராஜ் பிகாரி கேங் கூட கூட்டு சேர்ந்த. சாகவே மாட்டியாடா? தம்பி, என் மேல உனக்கு கோவம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் செய். ஆனா அம்மா எங்கடா? அம்மாவை பார்க்கணும் போல இருக்குடா. அம்மா வேணுமாடா? அம்மா வேணுமாடா உனக்கு? விட மாட்டியாடா? எள்ள விடவே மாட்டியா? உன்னை கொல்லக்கூடாது. நான் உன்னை கொலை பண்ணா நான் எங்க போய் பதுங்கிக்கிட்டாலும் உங்க ஆளுங்க என்ன போட்டுருவானுங்க இல்லையா? இல்லடா, அந்த மாதிரி எதுவும் நடக்காதுடா. ஹலோ அம்மா, நான் தாம்மா அசோக். அதம்மா, நான் சந்திரமௌலி கிட்ட வேலை செய்யறேன்னு சொன்னலம்மா. அவர் ஒரு பொண்ணை மர்டர் பண்றதை நான் பார்த்தம்மா. என்னையும் கொலை பண்ணிட்டு வரும்னு பயமா இருக்கு எனக்கு. சந்திரமௌலி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொலை பண்ணிடாத. நீ சொல்ற மாதிரி செய்யறேன். ப்ளீஸ் சந்திரமௌலி, என்ன கொலை பண்ணிடாத. ப்ளீஸ் என்ன விட்டுடு ப்ளீஸ். தம்பி, பைத்தியக்காரன் இல்லடா என்ன நான் ஷூட் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப அம்மா பார்வையில நீ என்ன ஷூட் பண்ணிருக்க. கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கு. கர்மம். இதெல்லாம் நான் போட்ட நாடகம்னு ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொன்னா அம்மா உன் பேச்சதான் நம்புவாங்க. என பெத்த மகனான என்னை விட அம்மாவுக்கு உன் மேலதான் நம்பிக்கை அதிகம். ஆனா நான் இந்த அளவுக்கு மோசமானவனும் கெட்டவனும் அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? அத சொன்னா அவங்க தாங்கிக்குவாங்களா? ஏற்கனவே ஒரு மகன் செத்துட்டாங்கிற சோகத்துல 12 வருஷமா அம்மா செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் இந்த அளவு கெட்டவங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா மீதி உயிரும் போய் பயமா இருக்குல்ல. இப்ப என்னடா செய்வ? உண்மைய சொல்லி அம்மாவை கொல்ல போறியா, இல்ல எங்களை விட்டு தூரமா போய் அம்மாவை வாழ வைக்க போறியா? என்ன செய்வடா? அம்மாவை கொல்லு. அஜய், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. டாக்டரை பார்த்தேன், டேஞ்சர் இல்லைன்னாரு. இப்போ இங்கே அம்மா வந்துடுவாங்க. அசோக்கை ஷூட் பண்ணது நீ தான் நினைப்பாங்க. நாம் இங்கே இருந்தால் அசிங்கமாயிடும்டா. வாடா போகலாம். நீங்க போங்க. அதுக்கு இல்லடா,
தூக்குங்கிறவர் எங்க இருக்காரு? அவர்தான் சந்திரமௌலி. இந்த ஜனங்கெல்லாம் சந்திரமௌலின்னு சொல்றது உன்னதானா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை காப்பாத்துறவன் தான் சந்திரமௌலி. உன்ன மாதிரி தப்பான வேலைங்களை செஞ்சு தப்பை எடுத்து சொல்றவனை கொலை பண்றவன் சந்திரமௌலி இல்ல. உனக்கு அம்மா இருக்கால? ஏ, அவனுக்கு உன்ன மாதிரி அம்மா இருப்பாங்கன்னு தெரியலையா? சாவையே பார்த்து பார்த்து தாய் பாசம் கூட புரியாம நீ மறுத்து போயிட்டியா? இந்த ஜனமோ போலீஸோ உன்னை எதுவும் செய்யாம போகலாம். மேல தெய்வம் ஒண்ணு இருக்கு. உன் பாவமே உன்னை நாசமாக்கிடும். அட பாவி, இந்த தாயோட சாபம் உன்னை சும்மா விடாது. நாசமா போயிடுவேன். என்னடா இது? யார்கிட்டயும் சொல்லாம வந்தா நாங்க என்ன நினைக்கிறது? நான் தான் முன்னாடியே சொன்னலமா, இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்டுக்கு போறாங்க. இது வரைக்கும் நீங்க ரெடி பண்ணல. சமயத்தை கொடுக்கலனா அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு? தலையில தேய்ச்சிக்கிறதுக்கா? அது இல்லைங்க, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஏதாவது சாக்கு சொல்லாதீங்கம்மா. ஈவினிங் ஆள் அனுப்புறேன். சரக்கு ரெடியா இல்ல, மரியாதை கட்டு போயிடும். வாடா. அட்வான்ஸ் வாங்கும் போது முடியாதுன்னு சொல்லிக்கணும். இப்ப வந்து கழுத்தா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு எப்படிடா இருக்கு? அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலையே. நல்லா தான் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா அம்மாவுக்கு உதவி செய்யற அதிர்ஷ்டம் எனக்கு தெய்வாதீனமா கிடைச்சிருக்கு. அதனால இதெல்லாம் நான் ஒருத்தனாவே செய்யறேனே. நீ ஒருத்தனே வா. யாரும்மா நீ? இதெல்லாம் நான் தான் செஞ்சினுங்க. அப்பளம் வித்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தேன். எல்லாம் அப்படி அப்படியே போட்டு கிடந்ததே, பாழா போயிடுமேன்னு நான் தான் செஞ்சு முடிச்சேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. எதுக்கு பிரிச்சு பேசுறீங்கம்மா? அம்மாவோட வாழ்க்கையை மாத்தி ஆகணும். இனிமே அவங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது. அசோக்கை கூப்பிட்டு எவ்வளவு வேணும்னு கேட்டு கொடுத்துடலாம் இல்லையா? அவன் என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டான். நாம என்ன செய்யலாம்? யோ, நீ மினிஸ்டர் மச்சானா இருந்தா எனக்கு என்னய்யா? பிளகா பசங்களை மிரட்டுற மாதிரி நம்மள மிரட்டினேங்கிற. எங்க சர்வீஸ்ல இந்த மாதிரி எவ்வளவு பாத்துக்கிறேன்டி. உன்னால கட்ட முடிஞ்சதை நீ கட்டிக்கோ, என்னால முடிஞ்சதை நான் கழிச்சுக்கிறேன். போதுமா? அடைச்சி வெயிட் ஆஃப் பண்ண. நீ யாரியா? சப்ஜாட்டா உங்க அப்பா ஆபீஸ் மாதிரி நட்டுகளை குந்தினுங்கிற. என்ன வேணும்? சிட்டிக்கு 500 கோடி மதிப்புள்ள கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆயிருக்கு.
அந்த கான்ட்ராக்ட் எங்கால் அசோக்குக்கு கிடைக்கணும். மற்ற கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் கரெக்ட் பண்ண வேண்டிய வேலை சந்திரமௌலி இது. உங்களுக்கு கூட ஹை லெவலில் ஏதாவது ப்ரெஷர் வந்தா அவர் பார்த்துப்பாரு. பிரிட்ஜோட குவாலிட்டி ஷூரிட்டிக்கெல்லாம் அவர் கேரண்டி. ஸோ அசோக்குக்கு கான்ட்ராக்ட் ஓகேன்னு கையை போடுங்க. அத்தை கூட அவனே வச்சு போட்டு வேண்டியது தானே. நான் என்னத்துக்கு ஆபீஸ் ஆகுதான்னு பாக்குறேன். இல்லாங்காட்டி நடக்கிறதே வேற. சந்திரமௌலியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன் என்ன பத்தி கூட உனக்கு தெரியாது மாப்பிளோ. சார், இந்த ஊருக்கு நீங்க புதுசு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. கஜேந்திரா, பாண்டியராஜ் மாதிரி பெரிய பெரிய ரவுடிங்களை போட்டு தள்ளின சந்திரமௌலி சார். உங்க காலை பிடிக்கல சார். சின்சியாரிட்டி உடப்புல போடுங்க. முதல்ல ஃபைல கையெழுத்து போடுங்க. இந்தாங்க சார். கவர்மெண்ட்னால இப்ப கலீஜா புடிச்சுப்பா. பொறம்போக்கு பொறுக்கி பசங்க சொல்றதெல்லாம் செய்ய வேண்டியதே. வேறங்க இங்க இங்க இன்னுங்கதா என் சொத்துலாம் கூட எழுதி கொடுத்துட்டா. இதான் கடைசி. இந்தாங்க சார் ஃபைல். ஆல் ஓகே. மம்மி, மம்மி, 3 குண்டு தானே இருக்கு. 4 வச்ச என்ன? அது எங்க வச்சேன் மறந்துட்டேனே. சார், உங்க சீட்டை கொஞ்சம் தூக்குங்க. வாயா, மந்திரியா கூப்பிடுறா, யோசிச்சுக்கிட்டு இருக்க. போ. வணக்கம் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். பெரிய மினிஸ்டர் சொத்துக்கே லாட்ரி அடிக்கிற எனக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணுறீங்கன்னா நம்பவே முடியல சார். என்கிட்ட அப்படி என்ன இருக்கு சார்? என்ன இருக்கா? அந்த சந்திரமௌலிக்கே வச்சியே ஆப்பு. ஃபுல் பைசா எண்ணுது, ஆனா பேர் மட்டும் ஒண்ணுது. 50-50. ஓகேவா? ஓகே. நமக்குள்ள இருக்கிற இந்த டீல் நமக்கு மட்டும்தான் தெரியணும். நாளைக்கு அந்த சந்திரமௌலியால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் உன் கண் பார்வையிலேயே படமாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. ரிஸ்க் மொத்தமும் ஒண்ணுது, ஜாக்கிரதை. என் பேரை கேட்டாலே அவன் ஆதரவான், என் கிட்டையே வரமாட்டான். டோன்ட் வரி. அப்படியே நீங்க சொன்ன மாதிரி பேசிட்டங்க. தம்பி, அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு ஆள் ஒருத்தன் கேட்டான். உனக்கு எதுக்குடான்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன். வரேன் தம்பி. நான் கூட பெரியவனானதும் உனக்காக பெரிய மாளிகை கட்டி தருவம்மா. வா அசோக், உட்காரு. Invitation. You are invited for my housewarming party on sorry, local. Grahapravesa notice. என்னப்பா அசோக்? ஓ, கமிஷனர் சார், வெல்கம். சூப்பரா வீட்டை கட்ட சுத்தி பார்க்கறதுக்குள்ள தலையே சுத்துதுப்பா. Thank you. Take your seat, sir. சீட். உட்கார்ந்து இருக்கட்டும். அது பாரு, மினிஸ்டர் உன்னை கூப்பிட போலகுது. நீ போ போ. வணக்கம் கமிஷனர் சார், சும்மா கலக்கிட்டீங்க. பின்ன என்ன நினைக்கிறப்பா, இதே மாதிரி தான் ஒரு தபா 1987ல சிஎம்ஏ உட்கார்ந்து பேசலாமே சார். எங்கடா அது உனக்கு வீடு? ரோட் ரோலர் விட்டு வீட்லயே சமாதி கட்டுருவோம். உட்கார்ந்து பேசலாம். உட்கார்ந்து போ போ. சார்
சார் என்ன சார் நிக்கிறீங்க உட்காருங்க. என்னதானே கூப்பிட்டீங்க? இதோ வந்துட்டேன். ஆளை விடுங்கடா. டேய் கமிஷனர் சார் உட்காரத்துக்கு சேர் கொண்டு வா. உட்காரவே என்ன விட மாட்டேன் போல இருக்க. ஒவ்வொரு பையிலும் சேரு சேரு சேரு. உங்க டார்ச்சர் தாழ முடியலையே. சேரை பார்த்தாலே பின்னாடி பிச்சுக்கிட்டு போகுது. அந்த சந்திரமௌலி சூப்பரா உட்கார்ந்து பேசுங்க சார். சந்திரமௌலி சார் வாங்க. இங்கேயும் வந்துட்டானே. நோ நோ என்ட்ரி ப்ளீஸ். உன்ன மாதிரி ரவுடிசம் மர்டர்ஸ் மாஃபியா வேலை பண்ணி சம்பாதிக்க வேண்டாம். என்ன மாதிரி கஷ்டப்பட்டும் மேல வரலாங்கிறத புரிய வைக்க தான் கூப்பிட்டேன். என்ன சொன்ன? அம்மாவை மகாராணி மாதிரி பாத்துக்குவியா? முகத்துல கூட முழிக்க முடியாத ஸ்டேஜுக்கு உன்னை நான் கீழே இறக்கிட்டேன். அம்மா பக்கத்துல நான், அந்த அம்மாவே கத்துனாலும் கேட்க முடியாத தூரத்துல நீ. ஒரு மகனா வீட்டுக்குள்ள நான், வீட்டுக்கு வெளியே குப்பையா நீ. இந்த ஜென்மத்துல அம்மா கிட்ட வர முடியாது. Get out. Get the hell out of here. தம்பி ஜாக்கிரதா, அதுதான் என் உயிர். அசோக் உள்ளவா, அண்ணனை கும்பிட்டுக்கோ. என் பெரிய பையங்க, அண்ணன்னா அசோக் உயிர். அப்படிங்களா? புலிய உயிரோட பிடிக்கணும்னு குள்ளநரி கூட்டம் பிளான் பண்ணி வலைய வீசிச்சு. ஆனா அந்த புலி தப்பிச்சு போயிருச்சு. இப்போ அந்த புலி வெளியே வந்தா என்னெல்லாம் பண்ணும் குள்ளநரி கூட்டத்தை? பின்னி பெடல் எடுத்துரும் இல்லனா? ஆனா நடக்கலையே. கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்டும் தந்து அந்த நரிய ராஜா ஆக்கிட்டானே. இவனுக்கும் அவனுக்கும் லிங்க் என்ன? அந்த சப்பைய சொன்னான்ல, கத்திக்கு மொட்டைக்கு உள்ள சம்பந்தம். அந்த கத்திக்கு மொட்டைக்கு லிங்க் என்னன்னு எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேன். அதுக்காக இங்க உயிரை கூட கொடுப்பேன். ராஸ் பிஹாரி மட்டும் இல்ல, அவன் பின்னாடி ஒரு பட்டாளமே வந்தாலே இங்க ஒரு எறும்பு கூட நுழைய முடியாது. டெண்டர் வேலையை கவனிங்க. வாங்க போலாம். நீ ஜெயிச்சிட்ட சந்திரமௌலி. உன் தைரியத்தை பார்த்து உன் பரம ரசிகனா மாறிட்டம்பா. எவ்வளவு மாறிட்டேன் தெரியுமா? ஒரு கையால் ஆகாத நாய் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்தினதா எனக்கு தெரிஞ்சது. தாங்கவே முடியல என்னால. போட்டுருணும் அந்த நாயன்னு வெறி வந்தது. அதனாலதான் அவனுக்கு ஸ்பாட் வச்சிட்டேன். தாயும் பிள்ளையும் காளி கோயிலுக்கு போய் காலியாக போறாங்க. சரியா 11 மணிக்கு பம் பிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். யார்கிட்ட? பீகாரோட சிங்கண்டா. வேட்டையாடணும்னு நினைச்சா இந்த காட்டு ராஜாவை ஜெயிக்க முடியாது. कुटुंबानां क्षेमस्थैर्य वीर्य विद्याबल आयुल आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम्
அம்மா இவர் தான் ராஜ் பிஹாரி. வணக்கம். இவர் பார்ட்னர்ஷிப்பால் தான் எனக்கு பல கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்குது. இவர் என் பார்ட்னர் மட்டும் இல்ல, எனக்கு அண்ணன், உனக்கு பெரிய புள்ள மாதிரி. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. உனக்கு இப்ப மறுபடியும் 2 பிள்ளைங்கம்மா. அசோக் பிஹாரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இனிமே இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனிமா. கேட்கவே சந்தோஷமா இருக்குப்பா. உங்களால 4 பேர் பிழைக்கணும். யாரு கூடயும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காது. இல்லம்மா, அந்த பயமே இல்ல. கத்தி மாதிரி என் தம்பியும் கவசம் மாதிரி நீங்களும் பக்கத்துல இருக்கிறப்ப என்ன எதிர்க்கிற தைரியம் எவனுக்குமா இருக்கும்? ஓ சந்திரமௌலி, என்ன இவ்வளவு தூரம்? சொந்த வீடு ப்ராப்பர்ட்டின்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன். இது போதாதா? ராஸ்பிஹாரியோட ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு? எதுக்கா? உன்னோட எதிரி இருக்கானே, அவன் என்னோட நண்பன். என்ன பத்தி இல்லடா, ஜனங்களை பத்தி. இப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. மறுபடியும் அவன் வந்தா சாவட்டும். அந்த ஜனங்க எனக்கு யாருடா? உனக்கு அவனை பத்தி தெரியாது. அம்மா மேல பாசமா இருக்கிற மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கான். நீ அவனை எதிர்த்துட்டா அம்மா உயிருக்கே ஆபத்து. அம்மாவை கொலை பண்ணிடுவான்டா. பண்ணட்டும்டா. சாக போறது ஏன் அம்மா, ஓ அம்மா இல்லடா. அம்மா சுகமா இருக்கிற வரைக்கும் தான் உன் டிராமாலாம். அந்த ராஸ்கலால அம்மாவுக்கு எதுனா ஆச்சு, அம்மாவை கூட்டுவாங்கடா. நமக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட உள்ள நுழையக்கூடாது. 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுங்க. வின்சென்ட், ஒரு செகண்ட் கூட விடாம பாத்துக்க. டேய், என்ன பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. எனக்கு லோக்கல் எம்எல்ஏவை தெரியும், எம்பிய தெரியும், சென்ட்ரல் மினிஸ்டர் தெரியும், கவர்னரை கூட. எனக்கு இது ஒண்ணுதான்டா தெரியும். அம்மாக்கு எந்த குறையும் இருக்க ஒவ்வொரு செகண்ட் அலர்ட்டா இருக்கு. சரி, மறுபடியும் அந்த ராஷ். தம்பி, நீங்க தப்பா நினைக்கலனா இப்ப உங்ககிட்ட நான் தனியா பேசலாமா? இப்ப எங்களை கட்டாயப்படுத்தி இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அசோக் உங்களை விட உயர்ந்த நிலைக்கு வரது பிடிக்கலனா எங்க சொத்து முழுக்க எடுத்துக்கோங்க. அவனை விட்டுருங்க தயவு செஞ்சு. ஏதோ அகதிகளா இங்க வந்தோம். அவன் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. ஜென்மத்துக்கு உங்க கண்ணில் படாத தூரத்துக்கு போயிடுறோம். பாருங்க, கடவுள் ஏற்கனவே ஒரு மகன் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். அந்த சோகத்துல இருந்து நான் இன்னும் வெளி வரல தம்பி. மீதி இருக்கிற அவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அதை என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேச்சு கேட்டுக்கிற. அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்கடா. சாப்பாடா? டேய் சந்திரா, வந்ததுல இருந்து எவ்வளவு சொல்லியும் அம்மா எதுவும் சாப்பிடலடா. மகாராணியா பாத்துக்க வேண்டிய அம்மாவை இப்படி பட்டினி போடுறேனே. சந்திரா, என்ன தைரியம்? மேல கைய வைக்கிற? பிச்சடுவே உன்னை. எங்கடா எடுத்துட்டு போற? டேய், கைய விடு. யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியமா உங்களுக்கு? தைரியம். அம்மா, நீங்களா? நீங்க எப்படி இங்க? என்ன விடுமா, நீ எப்படி இங்க வந்த? இந்த சந்திரமௌலி என் அப்பள கடைய அபேஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாமா. நான் ஒத்துக்கலன்னு என்னை இழுத்துட்டு வந்து 3 நாளா எனக்கு சாப்பாடு தண்ணி கூட கொடுக்கல. வயிறு கிள்ளுது. ஐயோ பாவம். எல்லாம் இங்க இருக்கு, சாப்பிடுமா. அம்மாடியோ, இந்த தடியனுங்களை நம்ப கூடாதுமா. நான் செத்துட்டா என்ன தலை முழுவிடலான்னு
அதுல விஷத்தை கூட கலந்து வச்சிருப்பானுங்க. எதுவும் கலக்கலம்மா, சாப்பிடு. எனக்கு நம்பிக்கை இல்ல. இருண்டவன் கணக்கு மிரண்டதெல்லாம் பேய். நான் வேணா சாப்பிட்டு காட்டட்டுமா? எதுவும் கலக்கலம்மா, டேஸ்டா தான் இருக்கு, சாப்பிட. அந்த சாம்பார்ல கலந்துருந்தா அந்த வடையில எதுலயும் ஒண்ணும் கலக்கலம்மா. கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், அவக்காய், மோரு, அதுல எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. பாயசம். வேற எதனா? இந்த சந்திரமௌலி உங்க அம்மா வயிறு குளிர. ரவுடியா இருந்தாலும் வயிறு ரொம்ப சாப்பாடு போட்ட புண்ணியமா. உன் பேச்ச கேட்டு நானும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். இப்படி பண்றதா கரெக்ட். இவனுங்களுக்கு பயந்தோன்னா நம்மள தூக்கி போட்டு சாப்பிட்டுருவானுங்க. நல்லா சொகுசா உட்காந்துக்கிட்டு மூக்கு பிடிக்க 3 வேளை சாப்பிட்டோம்னா நம்மள மேய்க்க முடியாம இவனுங்களே நம்மள விட்டுருவானுங்க. என்ன நான் சொல்றது? பரவாயில்ல. பசியோட இருந்த எங்க அம்மாவை வயிறு நிறைய சாப்பிட வச்சிருக்கேன். இவ்ளோ பெரிய உதவி செஞ்ச உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? நீலான்னு கேட்க போறல? கேளு. குப்புன்னு பத்திக்கிற நம்ம ஊரு கரீம்பீடி, நாக்க செவசவன்னு செவக்க வைக்கிற கும்பகோணம் வெத்தல, மூடு வந்தா 3 செகண்ட்ல பறந்து போற கட்டம். ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுன்னா எல்லாரும் பீஸ் பீஸ் ஆயிடுவீங்க. நான் துணிச்சுதான் வந்திருக்கேன். பட்டனை தட்டா எல்லாரும் ஸ்பேஷ். ஏய், கணக்கேடா இருக்குங்க, இறங்குங்கடா. கூப்பிடுற அந்த சந்திரமௌலியா நான் அவங்கிட்ட பேசணும். அவனை கண்டு இந்த ஊர் வேணா பயப்படும். நான் பயப்பட மாட்டேன். அங்க அம்மா எங்க? அம்மா கீழே இருக்காங்க. ஏய் சந்திரமௌலி, வாடா. வாடா சந்திரமௌலி, உனக்கு இவ்வளவு பேர் இருந்து எப்படிடா உள்ள வந்தா அவன்? அவன் வந்து கீழே. ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போங்க. அவ எப்படி சிட்டியை தாண்டக்கூடாது. உங்க உயிரை கொடுத்தாவது சந்திரமௌலி கிட்ட இருந்து அம்மாவை காப்பாத்தணும். சரிங்கண்ணா. வாங்கம்மா. வாங்க. சரிங்க. தேங்க்யூ பிரதர், டைம்க்கு வந்து காப்பாத்துங்க. ஏய், ஃபேக்டரியோட எல்லா கதவுகளையும் மூடுங்க. அவன் எந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் போட்டு தள்ளுங்க. போங்கடா. குள்ளநரி மாதிரி மறைஞ்சிருந்து அடிக்காத. குள்ளநரிய மாதிரி இல்லடா, புலி. வேட்டையாடுற புலி மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குறான். காட்டுல புலிய பிடிக்கணும்னா மாட்டோட கழுத்தை அறுத்து இறையா போடணும். அந்த ரத்தத்தோட வாசனைக்கு புலி மறைஞ்சிருக்கிற இடத்தை விட்டு வெளியே வரும். அப்போ குண்டால அடிச்சு அதை குத்தி குதறி போடணும். அது அப்படி அந்த மாதிரி தான் போடணும். ஆனா எறையுது. அதான் மாடி யாரு? நீ தாண்டா அந்த மாடு. ராஜ்பிகாரி, என்ன இது? நாம பிரதர்ஸ் இல்லையா? எங்க அம்மா வயித்துல பிறந்த பாரு பேமானி. ஆமா, நீதான் பெரிய பருப்பு. அந்த சந்திரமௌலி போய கான்ட்ராக்ட் பிச்சை போட்டு உன்னை இப்ப கோட்டீஸ்வரன் ஆக்கிட்டான். அவனோட வீக்னஸ் நான் என்கொயரி பண்ண. அப்பதான் தெரிஞ்சது உங்க அண்ணன் தம்பி உறவு. இல்லன்னா நீ எதுக்குடா எனக்கு? நீ என்ன அவதார புருஷனா இல்ல உங்க அம்மா காஞ்சி காமாட்சியா? சாலா இப்ப ஓடி வருவான்டா அவன்.
வெட்டுக்கடா அவட. என் புள்ளைய சந்திரமௌலி கொல்றான். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் என் புள்ளைய காப்பாத்துக்கப்பா. நீங்க உட்காருங்கம்மா. டேய் வாடா. கண்ணா, ஷூட். ஓர கொண்டு ஆகலையே. உனக்கு என்ன தப்பு பண்ணோயா? எதுக்கு என் புள்ளைய வெறி நாய் மாதிரி துரத்தி துரத்தி கொலை பண்ண பாக்குற? இது என் சந்திரனோடது. 12 வருஷத்துக்கு முன்னாடி என் புள்ள கழுத்துல நான் போட்டது. இது உன்கிட்ட எப்படி வந்தது? சொல்லுப்பா. திருநியா? கீழே எங்கேயாவது கிடைச்சதா? போய் சொல்லாதப்பா. யார்கிட்ட இருந்து திருண்ண? உண்மையை சொல்லுப்பா. உண்மையை தவிர வேற எதையுமே இந்த சந்திரன் பேச மாட்டோம். சந்திரா, உண்மையை தவிர வேற எதுவும் நான் பேச மாட்டேம்மா. கண்ணா, ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். என் கையாலேயே என் புள்ளைய ஷூட் பண்ணிட்டேன்டா. அழாதம்மா. நீ உயிரோடு இருக்கும் போதே உனக்கு பிண்ட வச்ச. நீ சாகணும்னு நான் சாபம் கொடுத்தேன். பாவிடானா. எழுந்திரி கண்ணா, நீ பொழிச்சுப்ப. இல்லைன்னா அம்மாங்கிற வார்த்தையே செத்து போயிடும்டா. ராசா இல்ல. தூக்கமா வருதுமா. ஒரு தடவை மடியில படுத்துக்குவா. சந்திரமௌலி, நீ என்னடா சந்திரமௌலி? லீடர் நான்டா.
நான் தான்டா ராஷ் பிஹாரி, பீகாரோட சிங். இப்பவே விட்டுடு. ஒரே அடியில் ஒன்று சாகடிச்சிடல. இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு, கொல்லி போடவும் உடம்புல ஒரு எலும்பு மிஞ்சாது. என்ன அடிப்பியா? என்ன சாகடி? விட மாட்டடா. ஏண்டா இப்பவே விடணுமா? எழுந்திருக்க சக்தி இல்லையா? அப்போ உங்க அம்மாவை அடிச்சா எழுந்திருப்பல்ல? எங்கடா இவன் அம்மா? பொங்கும் கடல் பொடிஞ்சு சிறந்த சாம்பல் கூட மீண்டும் எழுந்து சரியை ஒழிக்க சங்கம் முழங்கும் மண்ணில் என்ன எத்தனை காலமானால் என்ன சத்தியம் எழுந்து மீண்டும் முழங்கும் சந்திரமௌலி. பையனை பத்தி உங்களுக்கு தெரியும். அவனுக்கு எல்லா விதத்திலும் பொருந்துற மாதிரி பொண்ணு இருக்கணும். உனக்கு என்ன மாதிரி மருமக வேணும்னு எனக்கு தெரியாதா? மாமா, நீலா மாதிரி அடங்காப்படாரியா இருந்தா வேண்டவே வேண்டாம். அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு வாட்டி பாத்தீங்கன்னு வைங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க. வாங்க. ஏய் ஏய் ஏய், என்ன விட நல்ல பொண்ணா அவ? என்னது இதெல்லாம்? பொண்ணு பார்க்க போறோம். யாரோட பிளான் இது? அம்மாவோடதான். என்னது? அம்மா சொன்னாங்கன்னா முந்தானி பிடிச்சிட்டே பின்னாடி போடுவியா? அட என்னமா இது? பொண்ணு பாக்குறது பெரியவனுக்கு இல்ல, சின்னவனுக்கு. அசோக், அட அண்ணி மூஞ்சில ரத்தத்தை பாரு.